Hello lovelies, welcome back to our channel. நம்ம சேனலில் BTS ரேம்ப் மான்ஸ்டர் ஆரம்போட வார் ஆஃப் ஹார்மோன் பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் நம்ம ஜிம்க்குலாம் போகலாம். ஐயோ எப்போ பாரு கொலை என்கொயரி க்ரைமு அப்படியே போயிட்டுருக்கு. நம்ம கொஞ்சம் ஹீரோயினையும் கொஞ்சம் இன்ட்ரோ பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் ஃபன்னாக இந்த பார்ட்டை பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஜின்னு சுகாவும் நேராக உங்ககிட்ட கேபின் எங்கன்னு கேட்டு அவனுக்கு மட்டும் ரைட்டில் திரும்பி போயிட்டானுங்க. நீங்கள் அட கட்டையில் போகிறவங்களா அதுக்கேண்டா இப்படி என்ன பயமுத்துறீங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நம்ம சுகாவும் நம்ம ஜின்னும் போயிட்டு ஓகே, இப்போது நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் இங்கே தான் நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ எனக்கெல்லாம் கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி என்கொயரி பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டாஃபாக என்கொயரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் சரி நம்ம எஸ்கேப் ஆகிடுவோம் அப்படின்ற மாரி எஸ்கேப் பார்க்குறீங்க. சுகா நில்லுங்க எங்கே போகிறீங்க அப்படின்ற மாரி கேட்குறாங்க. சார் எனக்கு கிளாஸ் இருக்குது, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணுவாங்க, நான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ சுகா இங்கே இவ்வளோ பெரிய என்கொயரி நடக்குது, இப்போ கிளாஸ் ரொம்ப முக்கியமாக, கிளாஸை போஸ்ட்போன் பண்ணிட்டு உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அட பாவீங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ நம்ம ஜின்னு தான் என்கொயரி பண்ணிகிட்ருக்காரு. நம்ம சுகா நெக்ஸ்ட்டு நீங்கள் போங்க அப்படின்ற மாரி என்கொயரிக்கு எல்லாரையும் விட்டுட்ருக்காரு. ஸோ ஜின்னு அந்த வழுக்க மண்டையை என்கொயரி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சார் உங்களுக்கு அந்த பொண்ணு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் சார், என் கூட வேலை செய்கிற பொண்ணு தான் அப்படின்ற மாரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் சார் எனக்கு என்னமோ இந்த ஆள் மேலே தான் டவுட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ சுகா உங்களை திரும்பி பார்க்குறாரு. உங்களை கேட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்களும் சாரி சார் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. ஸோ அந்த சொட்ட மண்டையை உங்களை பார்த்து முறைக்கிறான். நீங்கள் ஆத்தி முறைக்கிறானே அப்படின்ற மாதிரி கீழே குனிஞ்சிக்கிறீங்க. ஸோ ஜின்னு உங்களை பார்த்துட்டு என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஸ்டூலை உங்ககிட்ட திருப்பி பார்க்குறாரு. ஸோ நீங்கள் ஆமாம் சார், அந்த பொண்ணுக்கும் இவனுக்கு அஃபென்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அந்த வழுக்கு மண்டைனா உங்களை முறைச்சி பார்க்குறான். நீங்களாம் வழுக்கு மண்டை சாவு அப்படின்ற மாதிரி கண்ணாலே பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம சுகா அந்த வழுக்க மண்டையை பார்த்து எப்படியோ அந்த பொண்ணுக்கு 22 வயசு இருக்கும், உன்னை பார்த்தா 40 வயசு மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் சுகாட்ட ஆமாம் சார், இந்த ஆள் பேச்சு சரியில்லை, அந்த ஆள் பார்வையும் சரியில்லை, அந்த பொண்ணு சின்ன பொண்ணு சார், அந்த பொண்ணு கூட போய் தொடர்பு வச்சுருக்கா சார் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ சுகா கேவலமாக ஒரு லுக் அந்த வழுக்க மண்டையை பார்க்குறாங்க. அந்த வழுக்க மண்டையை அவங்க டெட்லார் விட்டுட்ருக்கான். ஸோ நம்ம ஜின்னு பொம்பளை சொக்கு கேட்குதா கோபு உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ அந்த வழுக்க மண்டையும் கீழே குனிஞ்சிக்கிட்டு இருக்கான். ஸோ சுகா மேலே சொல்லுங்கள் மேடம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமாம் சார், நேற்று கூட கேபின்னு பார்க்காம பல அசிங்கம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி கேட்க ஸ்டாப் நான்சென்ஸ் இஸ் டாக்கிங் அக்னி அப்படின்ற மாதிரி அந்த ஆள் ஏஞ்சி நிற்கிறான். இந்த மாதிரி டஸ்ஸு புஸ்ஸுன்னு இங்கிலீஷ் பேசுகிற வேலை ஏன்ட்டு வச்சுக்காது, ஒரு இங்கிலீஷ் டீச்சர்கிட்டே நீ இங்கிலீஷ் பேசுறியா, நாளாக பேச ஆரம்பிச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த ஆள்கிட்ட எகிரிட்டு போகிறீங்க. ஸோ சுகா சேர்த்து கூல்டவுன் அதான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கல, நீங்கள் என்ன திடீர்னு ஏஞ்சி நின்று சண்டை போட்டுட்டீங்க, உட்காருங்க அப்படின்ற மாதிரி சுகா உங்களை பிடிச்சி ஹோல்ட் பண்ணுறாரு. அந்த வழுக்க மண்டையில் ஜின்னு பிடிச்சி ஹோல்ட் பண்ணுறாரு. ஸோ வழுக்க மணி ஆமாம் நீ பெரிய யோக்கியம், சின்ன பையனை தானே நீ லவ் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு எடு செருப்ப நாய் அப்படின்ற மாதிரி நீங்கள் எகிரிட்டு போகிறீங்க. ஸோ ஜின்னு ஐயோ இருமா என்கொயரி நாங்கள் பண்ணுறோம், நீ என்னம்மா பண்ணிகிட்ருக்க சார், அவனும் வாய்க்கு வந்தபடி பேசுங்க, நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க, இந்த அளவு சொட்டை அவ்வளோதான் உன்னை சொறி விடுவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் எகிரிட்டுருக்கீங்க. என்ன நான் இல்லாததையா சொல்லிட்டேன், நான் ஒரு சின்ன பொண்ணை லவ் பண்ணேன், நீ ஒரு சின்ன பையனை தானே லவ் பண்ணுற அப்படின்னு ஆடவங்க அப்பா அம்மாவனே அப்படின்ற மாதிரி எகிரிட்டு போய் அந்த பேனாவை எடுத்துகிட்டு போய் சொருவ போகிறீங்க. ஸோ சுகா உங்கள் கையை பிடிச்சி ஏமா இருமா நாங்கள் கொலையை கண்டுபிடிக்க வந்தால் எங்கள் முன்னாடியே ஒரு கொலையை பண்ணுறோம் போல அப்படின்ற மாதிரி உங்கள் கையை பிடிச்சி இழுத்து உட்கார வைக்கிறாரு சுகா. ஸோ பாருங்கள் சார் எப்படி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல பார்த்தீங்களா சார், பார்த்தீங்களா உங்கள் கண்ணு முன்னாடியே என்னை குத்த வரா பாருங்க, எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா இந்த பொண்ணு தான் பொறுப்பு அப்படின்ற மாதிரி அந்த வழுக்க மண்டையை கத்திட்டு இருக்கான். ஸோ ஜின்னு செக் பண்ணுறது அல்பத்தானா, அதில் வேறு அந்த பொண்ணை வேறு நீ குத்தம் சொல்லிட்டு இருக்கியா, என்னம்மா அவன் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட கேட்குறான். ஸோ அந்த ஆள் சொல்கிறத நீங்களும் கேட்குறீங்களா, நீங்கள் வேணால் எல்லா ஸ்டாஃப்ஸ்கிட்டே என்னோட கேரக்டரை பற்றி விசாரிச்சு பாருங்கள், எல்லாம் சொல்லுவாங்க, எனக்காக சர்டிஃபிகேட்டே கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜின்னு உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு சரி சார் சும்மா தான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த சொட்ட மண்டையை நான் என்கொயரி பண்ணுறாரு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், கடைசியாக அந்த பொண்ணை எப்போ பார்த்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அந்த சொட்டை கடைசியாக என் கூட தான் சார் பேசிட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ சுகா எத்தனை மணிக்கு போனாங்க, நைட்டு ஒரு 8 மணி இருக்கும். 8 மணி இருக்குமா, 8 மணிக்கு 2 பேர் எங்கே மீட் பண்ணி பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அந்த சொட்டை யோசிச்சுக்கிட்டு இங்கே தான் கேபினில் அப்படின்ற மாதிரி சொல்ல சுகா வெக்கமாகவே இல்லையா அவங்களுக்குலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறேன். நீங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ கேவலமான பர்சனாலிட்டி, இவன் என்ன சொல்கிறான் அடங்கு சொட்டை அப்படின்ற மாதிரி அகைன் எகிரிட்டு போகிறீங்க. ஸோ ஜின்னு அட நீ வேறு இருமா அப்படின்ற மாதிரி உங்களை ஆஃப் பண்ணிட்டு ஏன் அவனுங்களாம் வெக்கமாகவே இல்லையா, சரி உங்கள் 2 பேருக்குள்ளே எப்படி தொடர்பு அப்படின்ற மாதிரி கேட்க அந்த ஆள் புட்டு வைக்கிறோம். அதெல்லாம் காது கொடுத்தே கேட்க முடியல. நீங்கள் சுகா கிட்ட இதெல்லாம் எப்படி சார் கேட்குறீங்க காதால் அப்படின்ற மாதிரி கேட்க எல்லாம் எங்கள் நேரம் மேடம் அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ ஒரு வழியாக நம்ம ஜின்னு அசிங்கமாக அந்த சொட்ட மண்டி கேட்டு ஏயா உனக்கே 10 பொண்ணு இருக்கும் போல், அந்த பொண்ணை போய் இப்படி வச்சுருக்கியே அப்படின்ற மாதிரி கேட்டு ரொம்ப அசிங்கப்படுத்துறாரு.
ஸோ வந்து அந்த சொட்டை வந்துட்டு உங்களே வந்து டெக்ளேர் என்னடா சொட்டை முறைக்கிற அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ வந்துட்டு ஒரு வழியாக நம்ம ஜின்னு என்கொயரிலாம் முடிச்சுட்டு, அப்போது நீ தான் இந்த பொண்ணை கடைசியாக வச்சுருந்தது அப்படின்ற மாதிரி வந்து கேட்க, ஆமாம் சார் அவனே தான் அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அந்த சொட்டையாக உங்களை பார்த்து முறைக்கிறேன், என்னடா முறைகிற கண்ணு பிடிங்கி தின்னு விடுவேன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. நம்ம சுகாக்கா சிரிப்படக்கவே முடியல. ஸோ அந்த சொட்டை வந்துட்டு எங்கே பார் ஓவராக பேசிகிட்டு இருக்காத, நீ ஒரு பையனை லவ் பண்ணுறல, அவன் உன்னோட சின்ன பையன் தானே அப்படின்ற மாதிரி வந்து கேட்க, கோப்பமாவனே அப்படின்ற மாதிரி வந்து அகைன் நீங்கள் எகிரிட்டு போகிறீங்க. ஸோ அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ்லாம் சார் கொஞ்சம் வாயில் நரம்போட பேசுங்க அப்படின்னு கேட்க, இந்த பொண்ணு மட்டும் நரம்போட பேசிகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து அவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ்லாம் சண்டைக்கே வந்துடுறாங்க அந்த சொட்டை கிட்ட. யோ நீ ஒரு அல்பத்தனமான கேரக்டர், அந்த பிள்ளை என்னடா சொல்லிட்டு இருக்கு, அவங்க 2 பேர் கசின்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாம், அந்த பொண்ணு தான் அந்த பையனை வளர்த்துட்ருக்கு, அந்த பையனுக்கு வந்து இது ஒரு அம்மா மாதிரி அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்க, நல்லா சொல்லுங்கக்கா அப்படின்ற மாரி வந்து நீங்களும் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ ஜின்னு வந்துட்டு மேரேஜ் ஆகலையா அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்கள் நோட் பண்ணுறீங்க. சுகா வந்து நம்ம ஜின்னு தள்ளி தட்டி என்கொயரி பண்ணு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ ஜின்னு வந்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே வந்து, ஓகே இந்த இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு போதும், அக்னி நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, இந்த வழுக்கமண்டை எப்பப்பன்னு இருக்கிறான் அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், நல்லா சேஃப்டி எப்போவே வந்து ஆச்சி மிளகாத்தூள் பக்கத்துலேயே வச்சுருக்கேன், ஏதாவது பண்ணிட்டு வாயில் அள்ளி போட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். நம்ம சுகா சார் வாயில் அள்ளி போடாதீங்க, பேண்ட்டை ஊற்றி கொஞ்சம் இறக்கி போடுங்க, அப்போ தான் மற்ற பொண்ணுங்க கிட்ட சேஃப்டியாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்காக செம்ம சிரிப்பு வந்துட்டு ஜின்னு வந்து சுகா தள்ளடிச்சிட்டு என்ன பேச்சு பேசுகிற நீ அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லைடா ஒரு டிஃபென்ஸு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு சுகா திரும்பி, ஆமாம் நான் வந்து கேட்கணும்னு நினச்சேன், உங்களுக்கு ஏதாவது கமிட்டட் ஆகணும்னு ஆசை இருக்குதா அப்படின்ற மாதிரி வந்து கேட்க, நம்ம ஜின்னு வந்து அதெல்லாம் இருந்தாலும் நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல அப்படின்ற மாதிரி வந்து அவர் கழுத்தை பிடிச்சி கூப்பிட்டு போகிறார். உங்களுக்காக செம்ம சிரிப்பாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. ஸோ வந்துட்டு அந்த போலீஸ் வந்துட்டு போகிறாங்க, சரி நீங்கள் எல்லாம் பார்த்துக்கோங்க, உன் மேலே டவுட்டாக இருக்குது, எப்போ வேணால் கூப்பிடுவோம் அப்படி வேணும்னு சொல்லிட்டு போகிறாரு. ஸோ அந்த சொட்டை வந்து, சார் ஒரு நிமிஷம் நில்லுங்க சார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, அந்த போலீஸும் வந்து நிற்கிறாங்க. ஸோ எல்லோரும் வந்து அதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த சொட்டை வந்துட்டு, இவ்வளோ நேரம் என்கொயரி பண்ணிங்களே இதெல்லாம் அக்செப்டபிள் தான், ஆனால் லாஸ்ட்டாக வந்து கேபினில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது என் கூட ஒருத்தன் சண்டை போட்டான் அப்படின்ற மாரி வந்து சொல்ல, நீங்களும் அப்படியே வந்து வியர்டாக பார்க்குறீங்க அந்த ஆளை. ஸோ வந்து சுகா வந்து, யார் உன் கூட சண்டை போட்டது அப்படின்ற மாரி வந்து கேட்க, இந்த நிற்கிது இந்த அக்னி அம்மா, இந்த அக்னி அம்மா ஒருத்தவங்களுக்கு கார்டியனாக இருக்குது, அந்த பையன் தான் என்கிட்ட வந்து சண்டை போட்டு போனான் அப்படின்ற மாரி வந்து சொல்ல, அந்த 2 போலீஸும் உங்களை பார்க்குறாங்க, சுகாவும் ஜின்னும். ஸோ நீங்கள் வந்து அந்த ஆளையை வந்து பார்த்துட்ருக்கீங்க. சார் நீங்கள் பப்ளிக்காக பண்ணதுக்கு அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவான், அவன் பார்த்தா அதனால் உங்களை திட்டினா அப்படின்ற மாதிரி கேட்க, அது எப்படி ஒரு ஸ்டூடெண்ட் எங்களை திட்டலாம் சார், நீங்கள் வேணால் அந்த ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு என்கொயரி பண்ணி பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்டெல்லாம் எங்களால் என்கொயரி பண்ண முடியாது அப்படின்ற மாரி வந்து அவரும் சொல்கிறாரு. ஸோ அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து, என்னையா பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்ற மாதிரி அந்த வழுக்க மண்டை எங்கிட்ட வாக்கே அவரப்போ சண்டைக்கு போகிறாங்க. ஸோ வழுக்க மண்டை வந்துட்டு, அதெல்லாம் இல்லை, என்கொயரினா எல்லாருக்கும் பொது தான், கடைசியாக நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்தோன்னா கடைசியாக அந்த பர்சன் எங்கள் 2 பேர்கிட்டையும் தான் வந்து சண்டை போட்டான். ஸோ செத்தவங்களுக்கு ஏதாவது முன்விரோதம் இருக்கான்னு அப்படி வந்து ஒரு ஆங்கிளில் விசாரிக்கணும், எங்களுக்கும் சட்டம் தெரியும் அப்படின்ற மாரி வந்து சொல்கிறான். ஸோ வந்து சுகா வந்துட்டு சட்டத்தை பற்றிலாம் பேசுது பற்றியா அப்படின்ற மாரி வந்து அவர் 2 ஸ்டெப் எடுத்துக்கிறார். ஸோ ஜின்னு வந்து, சரி விட்ரா என்கொயரி தானே பண்ணிடலாம் அப்படின்ற மாரி வந்து அவர் சொல்கிறாரு. ஸோ வந்து சொட்டை வந்து, பண்ணுங்க அப்படின்ற மாரி வந்து சொல்ல, யார் அந்த பையன் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து, சார் ஒரு ஸ்டூடெண்ட்டை எப்படி சார் என்கொயரிலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க, அதான் அவன் கேட்குறான் என்கொயரி பண்ணணும், சும்மா ஃபார்மாலிட்டிக்கு என்கொயரி பண்ணணும், இப்போ அந்த ஸ்டூடெண்ட்டை வர சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து, சார் ஒரு ஸ்டூடெண்ட்டை என்கொயரி பண்ணுறதுக்குலாம் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம், இது ஒரு காலேஜ், அந்த பையன் பேர் தான் கேட்டு போவோம் அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே, இது எங்களோட கார்டு, ஸோ நீங்கள் வந்துட்டு ஈவினிங் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் நீங்களும் உங்கள் கசின் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி வந்து சுகா சொல்லிட்டு போகிறாரு. ஸோ நீங்களும் கார்டை வாங்கிட்டு வந்து, இளைய நேரம் வழுக்க மாட்டேன் உனக்கு இருக்குடி அப்படின்ற மாரி வந்து நீங்கள் சொல்லிட்டு வந்து போயிடுறீங்க. வழுக்க மாட்டேன் வந்து போடி அப்படின்ற மாதிரி வந்து அந்த போயிடறான். ஸோ இந்த கத்தில் சீனை கண்பட்டு இப்படி ஓப்பன் பண்ணால் நம்ம ஹீரோ சார் வந்து பிரின்சிபலை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ ஹீரோ சார் பின்னாடியே சுற்றிட்டு இருந்த அந்த அம்மா வந்துட்டு, ஹாய் ஹேண்ட்ஸம், இன்றைக்கி நைட்டாவது நீ ஃப்ரீயா அப்படின்ற மாதிரி வந்து கேட்க, உனக்குலாம் ஒரு தடவை சொன்னால் புரியாது, நான் ஒன்றும் அந்த மாதிரி கேரக்டர் இல்லை, கொஞ்சம் தள்ளி போறியா அப்படின்ற மாதிரி வந்து உள்ளே போகிறாரு. ஸோ பிரின்சிபல் வந்துட்டு, வாங்க யாரும் என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க, சார் எனக்கு இந்த ஜாப் வேணாம், நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சைன் போட்டு கொடுக்குறாரு. ஸோ பிரின்சிபலுக்காக என்ன பண்ணுறதுனே தெரியல. சார் என்ன சார் சொல்கிறீங்க, உங்களை மாதிரி ஒரு சயின்ஸ் டீச்சர் எங்கள் காலேஜுக்கு கிடச்சதுக்கு நாங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கோம், நீங்கள் நான் எப்படி போகிறேன்றீங்க அப்படின்னு நம்ம கேட்க, இல்லை சார் இங்கே எனக்கு செட் ஆகலை, நான் ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த லெட்டர் கொடுத்துட்டு வந்து வெளில வந்துடுறாரு. ஸோ அந்த பொண்ணு வந்து, ஹாய் ஆன்சர் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, கெட் லாஸ்ட் அப்படின்ற மாதிரி வந்து அவர் இக்னோர் பண்ணிட்டு வந்து போயிடுறாரு. மூஞ்ச பற்றியா நல்லா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து உள்ளே போயிடுது. ஸோ வந்துட்டு நம்ம நேராக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்து போகிறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு போனது டாக்டர்கிட்ட போய், சார் எனக்கு வர டிப்ரெஷன் அதிகமாகிட்டுருக்கு, மண்டை சூடு அதிகமாகிட்டுருக்கு அப்படின்ற மாரி வந்து சொல்ல, உனக்கு என்றைக்கு தாயா ஆகாமல் இருந்திருக்கு அப்படின்ற மாரி வந்து அந்த ஆள் கூப்பிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆரம்புக்கு வந்து நிறைய கவுன்சிலிங்லாம் வந்து கொடுக்குறாங்க. நம்ம வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி வந்து எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு வந்து வெளில போகிறாரு.
ஸோ அவர் அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது வந்துட்டு தூரத்தில் ஒரு பார்க் வந்து பார்க்குறாரு. அந்த பார்க்கில் வந்துட்டு நீங்கள் அமைதியாக உட்காந்து ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ ஆரம் வந்துட்டு இது ஹாஸ்பிட்டலில் பார்த்த பொண்ணு இல்லை அப்படின்ற மாரியே வந்து பார்த்துட்டு நிற்கிறாரு. ஸோ நீங்களா அப்படியே வந்துட்டு ஒரு அமைதியாக உட்காந்து எதையோ திங்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நம்ம ஆரம் உங்களை அப்படியே வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறாருப்பா, என்னம்மா இருக்காயா, போய் ஏதாவது ஒரு ப்ரொப்போஸலை போட்டுருவோமா? இல்லை இல்லை வேணாம், நம்ம யார் பின்னாடியும் போனதில்லை, பட் இவளுக்கு நம்ம யாருன்னு கூட தெரியாதே அப்படின்ற மாரி வந்து ரொம்ப வந்து திங்க் பண்ணிகிட்டே பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் வந்துட்டு ஐயோ இவன் எங்கே போனானே தெரியலையே அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஆரம் கிட்ட வந்து ஒரு பாப்பா வந்து எக்ஸ்கியூஸ் மீ அங்கிள் அப்படின்ற மாதிரி வந்து கூப்பிடுது. ஸோ ஆரம் வந்து குனிஞ்சு பார்க்குறாரு, ஒரு பாப்பா நிற்கிது. அந்த பாப்பா கிட்ட நீல் டவுன் பண்ணிட்டு என்ன வேணும் பேபிக்கு அப்படின்ற மாரி வந்து கேட்குறாங்க. ஸோ பாப்பா வந்து டொனேஷன் பாக்ஸ் கையில் வச்சுட்டு ஏதாவது டொனேட் பண்ணால் நல்லாயிருக்கும், இங்கே இருக்க சைக்கியாட்ரிஸ்ட்க்கு டெஸ்டிங்க்கு வரவங்களுக்கெல்லாம் நாங்கள் ஃப்ரீயாக வந்து இந்த அமௌண்ட் கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, ஓ சைக்கியாட்ரிஸ்ட்டை வரவங்ககிட்ட தான் நீங்கள் கொடுப்பீங்களா அப்படின்ற மாரி வந்து கேட்க அந்த பாப்பா வந்து ஆமாம், பிகாஸ் வந்து எங்கள் மம்மிக்கு வந்து சைக்காட்டிக் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அவங்க வந்து சைக்காட்ரிஸ்ட்டு தான் வந்து இப்போதைக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறாங்க. ஸோ என்னால் முடிஞ்சது அப்படின்ற மாரி வந்து அந்த பொண்ணு சொல்லுது. ஸோ ஆரம்பத்தில் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அந்த டொனேட் பாக்ஸில் டொனேட் பண்ணிட்டு வந்து எழுந்திரிச்சு பார்க்குறாரு. நீங்கள் அந்த இடத்துல இல்லை, இவன் எங்கடா போனா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துட்டு அவர் நோட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் தான் வந்து ஸ்டேஷனுக்கு போகிறதுக்காக இப்போ பார்க்கில் வந்து கொஞ்சம் தள்ளி போய் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. நம்ம தலை வந்துடுது. ஸோ ஜேகேட்ட வந்துட்டு டே அப்படின்ற மாதிரி நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறேன், வழுக்க மாட்டேங்க, சும்மாவே இருக்க மாட்டேன், நான் ரெடி பண்ணேன் அப்படின்ற மாதிரி கேட்க, தெரியல ஜேகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி வா போவோம் அப்படின்ற மாதிரி வந்து ஜேகே அவங்கள கூட்டிகிட்டு வந்து போகிறாரு. ஸோ வீட்டுக்கு போன நம்ம ஆரம் வந்து கதவை திறக்கிறாரு, பட் திறக்கவே முடியல. என்னடா இது, இந்த ஆரம்புக்கு கொஞ்சம் சோதனை என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க, கீ வந்து ஒர்க் ஆகலை. ஸோ வந்துட்டு நம்ம ஆரம் வந்து நம்ம ஜின்னு கால் பண்ணி இல்லை எங்கடா இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, இது மாதிரி வந்து ஒரு என்கொயரி விஷயமா 2 பேருக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ வந்து ஆரம் வந்துட்டு வீட்டு கதவு திறக்க மாட்டேங்குது, ஸ்பேர் கீ ஒர்க் ஆகலைன்னு நினைக்கிறேன், எனக்கு சாவி வேணும், வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏய் நான் எவ்வளோ பெரிய என்கொயரியில் இருக்கிற, என்ன வேறு வீட்டுக்கு வான்ற, நீ வந்து வாங்கிட்டு போ அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. எல்லாம் நேரம்டா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஆரம் வந்து கிளம்பி வராரு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நீங்களும் நம்ம ஜேகே வந்து ரீச்டு போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே வந்து போகிறீங்க. உள்ளே போனால் வந்து அம்புட்டு அக்யூஸ்டி போட்டு பொழந்துட்டுருக்காங்க. நீங்களாம் பயத்தின் உச்சக்கட்ட ஜேகே நம்மளும் இப்படி தான் அடிப்பாங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, என்னமோ நம்ம ஏதோ தப்பு பண்ணது அந்த மாரில நீ பேசுகிற வா அப்படின்ற மாரி வந்து உங்களை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாரு. ஐயோ இதெல்லாம் பார்க்கும் போதே எனக்கு கல் இல்லையே அப்படின்ற மாரி வந்து நீங்கள் போகிறீங்க. ஸோ வந்து கேபினை வந்து நாக் பண்ணுறீங்க, எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்ற மாரி வந்து. ஸோ உள்ளே 2 பேர் வந்து கமின் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் போகிறீங்க, வாங்க டீச்சரம்மா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஜின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து எல்லாருக்கும் சேர்த்த மாதிரி ஒரு கும்பிடு போகிறீங்க. நம்ம சுகாவும் அப்புறம் நம்ம ஜின்னு மட்டும் இருக்கிறாரு. ஸோ சுகாவும் ஜின்னு வந்து நார்மலாக உட்காந்துட்டு உட்காருங்க 2 பேரும் அப்படின்ற மாரி வந்து உட்கார வைக்கிறாங்க. ஸோ நீங்களும் நம்ம ஜேகேவும் வந்து உட்காடுறீங்க. ஸோ சுகா வந்து ஜேகே பார்த்துட்டு உன் பேர் என்னப்பா அப்படின்ற மாதிரி கேட்க, என் பேர் ஜியன் ஜங்குக் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. நைஸ் நேம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் பேர் என்னங்க அப்படின்ற மாதிரி கேட்க, என் பேர் அக்னி ஆலியா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நல்ல நேம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி, என்னதான் மேடம் உங்களுக்கும் அந்த சொட்டையனுக்கும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஸோ வந்து நீங்கள் சொல்கிறீங்க, சார் அந்த ஆள் சரியான பைத்தியக்கார கேரக்டர் சார் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாத்தையும் சொல்கிறீங்க. ஸோ நம்ம ஜின்னு வந்து வழுக்க மண்டையனுக்கு சுகர் பேபி கேட்குதா அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு. ஸோ ஜங்குக்கு வந்து சுகர் பேபினா என்ன சார் அப்படின்ற மாதிரி கேட்க, இது வேறு மேட்ரு, நீ சின்ன பையன் தெரிஞ்சுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, யார் நான் அப்படின்ற மாதிரி வந்து அவர் மனசில் நினச்சிட்ருக்காரு. ஸோ சுகா வந்துட்டு நீ என்னப்பா பிரச்சனை பண்ண அந்த வாத்தியார்கிட்ட அப்படின்ற மாதிரி கேட்க, சார் நான் எந்த பிரச்சனையும் பண்ணல, நான் என் கசினை பிக்கப் பண்ணுறதுக்காக நான் கேபினுக்கு போயிருந்தேன். என்ன தான் உங்கள் ஸ்டாஃபாக இருந்தாலும் பப்ளிக்காக அதெல்லாம் பண்ணுறது தப்பு தானே சார், நான் அதை பார்த்துட்டு இருந்தேன், எவ்வளோ நேரம் தான் சார் அந்த கர்மாந்திர காட்சியை நானும் பார்த்துட்ருக்கேன், அதான் த்ரோட் க்ளீன் பண்ணிட்டு இதெல்லாம் உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு தான் சார் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இருந்தாலும் உனக்கு கட்ஸு ஜாஸ்தி தான்ப்பா அப்படின்ற மாதிரி இருந்து சுகா சொல்கிறாரு. இருக்காதா சார், என்னோட கசனும் அங்கே தானே இருக்காங்க, அவங்களுக்கு டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கூட விவஸ்தான்றதே இல்லை சார், அதுதான் சார் அங்கே நடந்துச்சு, மற்றபடி எனக்கும் அவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ்லாம் கிடையாது சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, நல்லா பேசுகிறடா நீ அப்படின்ற மாதிரி சுகா சொல்கிறாரு. தேங்க்யூ சார் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நம்ம ஆரம் வந்துட்டு உள்ளே வராரு. ஆரம் வந்துட்டு டே ஜின்னு அப்படின்ற மாதிரி வந்து கூப்பிட, நீங்கள் வந்து யாருன்னு திரும்பி பார்க்குறீங்க நம்ம ஆரம். ஸோ ஆரம் வந்துட்டு உங்களை பார்க்குற, இவளா அப்படின்ற மாதிரி வந்து பார்க்குறாரு. 2 பேரும் வந்து மாறி மாறி பார்த்துக்கிறீங்க. நீங்களா ஆரமே வந்து குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கீங்க. அப்பா என்ன அழகு, என்ன அழகு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸ்டில் நம்ம ஆரமும் அப்படி தான், நம்ம காண்பது கனவா இல்லை நனவா அப்படின்ற மாரியே வந்து கண்ணை பிளிங்க் பண்ணாமல் வந்து பார்த்துட்ருக்காரு. நீங்கள் 2 பேரும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்க, நம்ம சுகாவும் ஜின்னு இதை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க, என்ன நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துட்ருக்காங்க.
ஸோ வந்துட்டு ஜின்னு வந்து எப்பா நீ படம் ஓட்டினது போதும் வந்த விஷயத்த சொல்கிறியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்க நம்ம ஆரம்ப ரியாலிட்டிக்கு வந்துட்டு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாரு. ஸோ சுகா வந்துட்டு அவசியம் உன்ட்ட சொல்லி ஆகணுமா அப்படின்ற மாதிரி கேட்க சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து அவர் கேபின்குள்ளே வந்து நம்ம ஜின்னு பக்கத்தில் போய் உட்கார்றாரு. ஸோ ஜின்னு வந்துட்டு இதெல்லாம் உனக்கு தேவையில்ல ஆரம், நீ ஒரு ப்ரொஃபஸர், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரி வந்து கேட்க நீங்கள் இப்போ ப்ரொஃபஸரா அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஆரம் வந்துட்டு உங்களை பார்த்து லைட்டாக வந்து ஸ்மைல் கொடுக்குறாரு. நீங்களும் வந்து ப்ளஷிங்கோட ஒரு ஸ்மைல் கொடுக்குறீங்க. நம்ம ஜேகே வந்துட்டு அந்த ஆரமே வந்து ஷாக்கிங்காக வந்து பார்த்துட்ருக்காரு. ஸோ ஆரம் வந்துட்டு டேய் நீ எப்பட்றா இங்கே அப்படின்ற மாரி வந்து நம்ம ஜேகேவை பார்த்து கேட்க சார் நீங்கள் எப்படி சார் இங்கே அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே கேட்குறான். நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க, நம்ம ஜின்னு வந்து ஆரமாக பார்க்குறாரு. ஸோ 2 பேரும் வந்து ஷாக்கிங்காக வந்து பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் வந்து ஜேகேட்ட இவர் உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க எனக்கு தெரியுமே அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஜேகே சொல்கிறோம். ஸோ நம்ம சுகா வந்துட்டு உனக்கு இவனை தெரியுமா அப்படின்ற மாதிரி தெரியுமே நம்ம தம்பி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ஆரம் வந்துட்டு சொல்கிறாரு டே என் கையில் அந்த இன்னைக்கு நைஃப் கிழிச்சிருந்து நீங்கள் கேட்டிங்கல்ல, ஆக்சுவலாக அந்த இடத்துல ஒரு தகராறே நடந்துட்டு இருந்துச்சுடா. நான் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவன் என் கையில் கிழிச்சிட்டான். அந்த நேரத்தில் தான் இவனும் 2 ஃப்ரெண்ட்ஸும் வந்தானுங்க. ஸோ எனக்காக வந்து ஹெல்ப் பண்ணி இவன் தானே அவனுங்க கூட ஃபைட் பண்ணிட்டு இருந்தானுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்களா ஜேகே காதை பிடிச்சிரு ஃபைட் பண்ணியா அப்படின்ற மாதிரி வந்து காதை பிடிச்சி அப்படியே வலிக்குது அப்படின்ற மாதிரி வந்து அவன் சொல்கிறான். ஸோ ஆரமாக அப்படியே வந்து பார்த்துட்ருக்காரு அவங்க 2 பேரையும். ஸோ நீங்களா ஜங்குக்கோட டைஸ்லேயே வந்து அடிச்சுட்டு திமுறாகி போச்சுல உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல கண்ணு முன்னாடி அநியாயம் நடத்திட்டு இருக்கும் நான் என்னடி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்து அவர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்து உட்கார்றாரு. ஸோ ஆரம் வந்துட்டு இவர் யார் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்க இவனோட கசின் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. ஸோ ஆரம் வந்துட்டு கசினா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ ஆரம் வந்துட்டு நீ என்னப்பா பண்ணிகிட்ருக்க, அன்றைக்கி கேஸ் ஆகலை இன்றைக்கி ஏதாவது கேஸ் ஆகிடுச்சா என்ன, டே நம்ம பையன் தாண்டா நம்மளுக்காக தாண்டா பண்ணான் அப்படின்ற மாதிரி வந்து ஆரம் சொல்கிறாரு. ஸோ நம்ம ஜேகே வந்துட்டு சேச்சா அதெல்லாம் இல்லை சார் வேறு ஒரு இஷ்யூ இது அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல நம்ம ஜின்னு வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஓஹோ அப்படியா அப்படின்ற மாரி வந்து நம்ம ஆரம் வந்துட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி வந்து பார்க்குறாரு. நம்ம ஜங்குக்கு வந்து ஆரமாக பார்த்துட்டு சார் அப்புறம் நாங்கள் கிளம்பலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல சரி போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஜின்னு சொல்கிறாரு. ஸோ ஆரம் வந்துட்டு மிஸ் அக்னி கொஞ்சம் சேஃபாக இருங்க அப்படின்ற மாரி வந்து சொல்கிறார். நம்ம ஜங்குக்கு வந்து அதெல்லாம் அவள் சேஃபாக தான் இருப்பா அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு வந்து போகிறாரு. நம்ம ஆரம் வந்துட்டு இவன் டிசைனே சரியில்லையே அப்படின்ற மாரி வந்து பார்க்குறாரு. ஸோ வந்து நம்ம ஜின்னு வந்துட்டு டேய் கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லையா உனக்கு அப்படின்ற மாதிரி வந்து ஆரம் பற்றி கேட்குறாரு. எதுக்கு வெக்கம் எதுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆரம் கேட்க பின்ன அந்த பொண்ணு வாயை வந்து பார்த்துட்ருக்கு கடல சாப்பிட்ட கிம்ச்சிலாம் வெளில தெரிஞ்சு தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு சிரிக்கிறாரு. சுகா வந்துட்டு நானும் அப்போலேருந்து பார்த்துட்ருக்கேன் மனுஷன் பார்த்தது எப்படி பதறலாம் பார்த்தியாடா அப்படின்ற மாதிரி கேட்க ஏங்க நீங்களும் என்னை ஓட்டுறீங்களா அப்படின்ற மாதிரி வந்து ஆரம் கேட்குறாரு. பின்ன என்னடா ஒரு பொண்ணை பார்க்கலாம் அதுக்குன்னு பிரியாணி போட்டலத்தை நாய் பார்க்குற மாதிரியா பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. டேய் நீங்கள் ரொம்ப ஓட்டுறீங்க அண்ணன் கூட பார்க்க மாட்டேன் கடிச்சு வச்சுருவேன் அப்படின்ற மாதிரி வந்து ஆரம் சொல்கிறாரு. இந்த சாவி வாங்க தானே வந்து இந்த வாங்கிட்டு போ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு சாவியை கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஆரம் சாவி எடுத்துகிட்டு உங்கள் பின்னாடியே வராரு. ஸோ நம்ம ஜங்குக்கு வந்துட்டு வண்டியில் ஏறு அக்னி அப்படின்ற மாதிரி சொல்ல டேய் அந்த ஆள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருந்தார்ல அப்படின்ற மாதிரி கேட்க யார் அந்த ஜின் சாரா அப்படின்ற மாதிரி கேட்க அது இல்லைடா சுகா சாரா அது இல்லைடா அப்புறம் யார் அப்படின்ற மாதிரி கேட்க மூணாவதாக ஒருத்தர் வந்து ப்ரொஃபஸர்னு கூட சொன்னாங்களே அவர் அப்படின்ற மாதிரி கேட்க அந்த ஆள் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொன்னால் பிடிக்காமலடா அந்த ஆளுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி சண்டை போட்டா அன்றைக்கி அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த ஆளுக்காக ஏன் சண்டை போட்டான் ஆக்சுவலாக அங்கே சண்டை போட்ட அந்த பையன் வந்து என்கிட்டயோ நம்ம ஜிமின் கூட ஆல்ரெடி உரண்டை எடுத்தவன் அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஹெல்ப்பிங்க்கு நான் ஒன்றும் போல அவனை பொழக்கிறதுக்காக தான் நாங்கள் போனோம் அப்படின்ற மாரி வந்து நம்ம ஜங்குக்கு சொல்ல இதை நம்ம ஆரம் கேட்டு அட பாவி அப்போ நீ எனக்கு ஹெல்ப் பண்ண வரலையா ஒன்றை அப்படின்ற மாரி வந்து மனசில் நினச்சிட்டு இருக்காரு. ஸோ நம்ம ஜங்குக்கு வந்து அவனும் அவன் மூஞ்சியும் அவனை என்ன சுத்தமாக பிடிக்கல அக்னி அப்படின்னு கேட்க இப்படிலாம் பேசக்கூடாது அவர் ஒரு ப்ரொஃபஸர் அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஸர்லாம் நல்ல வேலை நம்ம காலேஜில் இல்லைப்பா அப்படின்ற மாரி வந்து நம்ம ஜங்குக்கு சொல்ல அவனை என்னையோ அவனை இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாரி வந்து நம்ம ஆரம் பின்னாடி இருந்து பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் ஜங்குக்கு தலையை கொட்டிட்டு என்னன்னு இப்படி சொல்கிறா நாளை பின்ன அவர் உனக்கு மாமாவாக போகிறவர் அப்படின்றது நம்ம ஆரம் காலில் இதை விழுந்து எது மாமாவா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. அக்னி இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு வச்சுக்க உன்னை கொன்னுடுவேன் நான் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். எது என்ன கொல்லுவியா ஜங்குக்கு நீ என்ன கொல்லுவியா கொல்லுவேன் என்னை பற்றி தெரியும்ல உனக்கு அப்படின்னு நம்ம கேட்க அப்போது உன் கூட இருந்தால் நான் சேஃப் இல்லை அவனை மட்டும் நீ மாமா கிமான்னு சொல்லிட்டு வந்தேன்னு வச்சுக்கம்மா அவ்வளோதான் நீ அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ நீங்கள் ஜங்குக்கு மண்டையில் கொட்டு என்ன கொல்லுவியான்னு மண்டையில் கொட்டுறீங்க உன்னை கொண்டு நான் என்ன பண்ண போகிறேன் உன்னை வச்சு எவ்வளோ வேலை பண்ணலாம் அப்படின்ற மாரி வந்து உங்கள் கிட்டே வராரு பொறுக்கி அப்படின்ற மாரி வந்து நீங்கள் ஜேகே அடிக்கிறீங்க. ஸோ ஜேகே வந்து இந்த ஹெல்மெட் போட்டு போகலாம் அப்படின்ற மாரி வந்து நோட் பண்ணி கூப்பிட்டு போயிடுறாரு. ஸோ இதெல்லாம் ஆரம் பார்த்துட்டு உனக்கு இருக்குடா அப்படின்ற மாரி வந்து அவர் கார் எடுத்து கிளம்ப ஆரம்பிச்சிடறாரு.
ஸோ நம்ம ஜங்குக்கு வந்துட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு. நீங்கள் வந்துட்டு இதை பார்த்தா நம்ம வீட்டுக்கு போகிற வழி மாரியே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்ல, வா வா அப்படின்ற மாதிரி வந்து கூப்பிட்டு போகிறாரு. அது பார்க்கு. ஸோ அந்த பார்க்கில் வந்து இங்கே எதுக்குடா கூப்பிட்டு வந்த அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. வாடி கார்னருக்கு அப்படின்ற மாதிரி உங்கள் கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாரு. ஸோ அந்த இடத்துல ஒரு கெஃபே இருக்குது. அந்த கெஃபேக்கு தான் வந்து கூப்பிட்டு போகிறாரு. இங்கே எதுக்குடா வந்துட்டு என் பில்லை கிளிக்க தானே வந்திருக்கு அப்படின்னு நம்ம கேட்க, என் மூஞ்ச முகரையும் பாரு நான் பே பண்ணுறவா அப்படின்ற மாதிரி வந்து உங்களை கூப்பிட்டு போகிறாரு. ஸோ அந்த இடத்துல ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணை தான் வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஏய் வதாண்டி கிவி சொன்னல அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த பொண்ணு ஹலோ மேடம் அப்படின்ற மாதிரி ஏஞ்சி நிற்கிது. ஸோ நீங்கள் வந்துட்டு மரியாதை மனசில் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம ஜங்குக்கு அந்த பொண்ணு ஷோல்டரை கை போட்டு, இங்கே பாரு அக்னி, இதுதான் நம்ம ஆள், நீ இது கிளாஸ்க்கு தான் டீச்சராகவும் போகிற, பார்த்துக்கண்ண அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் கேட்குறீங்க. என்னடி அதுக்கு, நாளை பின்ன நாங்கள் கல்யாணம் ஆச்சுன்னா இவ உனக்கு நாத்தனார் முறை வேணும், என்ன அக்னி அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாரு. திமிர்றா உனக்கு அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் பேக் எடுத்து அடிக்க போகிறீங்க. ஸோ இப்படியே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நீங்கள் அப்புறம் ஜங்குக்கு அப்புறம் கிவி 3 பேர் வந்துட்டு ஒன்றா தான் வந்து போகிறீங்க. அண்ட் கிவியை வந்து அவள் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு நீங்களும் ஜங்குக்கும் வந்து வீட்டுக்கும் போயிடுறீங்க. ஸோ இங்கே சீன் கட்டாக வந்து இந்த பாச்சு உங்களுக்கு செலக்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மாதிரி கமெண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சொல்லிட்டு பம்மியோட 7 Kings. Thank you for watching.